அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பனா இன்னக தஅலமு மா நுஃபி வ மா நூலின் வ மா யக்ஃபா அலல்லாஹி மின் ஷைஇன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா. அல்ஹம்துலில்லாஹில்லதீ வஹப லி அல் கிபரி இஸ்மாஈல வ இஸ்ஹாக் இன்ன ரப்பி லஸமீஉத் துஆ. ஆமன்னா பில்லாஹ் ஸதகல்லாஹு மௌலானல் அலியுல் அதீம். எங்கள் இறைவா, நாங்கள் எதை உள்ளத்திலே மறைத்து வைத்திருக்கிறோமோ வெளிப்படுத்துகிறோமோ எல்லாவற்றையும் நிச்சயமாக நீ அறிந்திருக்கிறாய். அல்லாஹ் மீது இந்த பூமியில் உள்ள எந்த ஒன்றும் வானில் உள்ள எந்த ஒன்றும் மறைந்ததல்ல. என்னுடைய வயோதிகத்தின் போதும் கூட எனக்கு இஸ்மாயில் இஸ்ஹாக்கை பிள்ளைகளாக வழங்கிய அல்லாஹுக்கு எல்லா புகழும். என்னுடைய ரப்பு இருக்கிறானே, பிரார்த்தனைகளை செவிமடுப்பவனாக இருக்கிறான். ரப்பி ஜஅல்னி முகீமஸ்ஸலா வ மின் துர்ரியத்தி ரப்பனா வ தகப்பல் துஆ. என் இறைவா, என்னையும் என்னுடைய பிள்ளைகளிலிருந்தும் தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாக ஆக்கி அருள் புரி. எங்கள் இறைவா, எங்களுடைய துஆவை நீ கபூல் செய். ரப்ப நக்ஃபிர்லி வலி வாலிதைய வலில் முஃமினீன யௌம யக்கூமுல் ஹிசாப். எங்கள் இறைவா, எனக்கும் பாவத்தை மன்னித்து விடு, என்னுடைய பெற்றோருக்கும் ஹிசாப் நிலைநிறுத்தப்படுகின்ற அந்த கியாம நாளிலே மூமின்களுக்கும் பாவத்தை மன்னித்தருள் என்ற நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவா கேட்கிறார். சூரா இப்ராஹிமிலே 14ஆம் அத்தியாயத்திலே 35ஆம் வசனத்திலிருந்து 6 வசனங்கள் 41 வரை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த பிரார்த்தனைகள் இடம்பெறுகின்றன. 6 வசனங்களிலேயும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சில பிரார்த்தனைகளை அல்லாஹ்வுடைய சமூகத்திலே முன்வைப்பதன் மூலமாக நமக்கு வழிகாண்பிக்கிறார்கள். நேற்று 2-3 பிரார்த்தனைகளை பார்த்தோம். இன்றைய தினம் நாம் கேட்ட வசனங்களிலே அல்லாஹ் கூறுகிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டார்கள். உள்ளங்களிலே நாம் எதை மறைத்து வைத்திருக்கிறோமோ அதுவும் அல்லாஹுக்கு தெரியும். எதை ஓப்பன் பண்ணுகிறோம், வெளிப்படுத்துகிறோமோ அதுவும் கூட அல்லாஹுக்கு தெரியும். இந்த பூமியிலும் வானத்திலும் எந்த ஒரு விஷயமும் அல்லாஹ் மீது மறைந்ததல்ல. நான் நினைத்து கொண்டிருக்கலாம், பல்வேறுபட்ட செயல்பாடுகளை ஈடுபட்டு கொண்டு இது யாருக்கு தெரிய போகிறது, எவருக்கு தெரிய போகிறது என்று. யாருக்கு தெரிகிறதோ எவருக்கு தெரிகிறதோ அல்லாஹுக்கு அனைத்தும் தெரியும். இதை அவர்கள் துலாம்பரமாக விளம்பரப்படுத்துகிறார்கள், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். எனவே அல்லாஹ் அனைத்தையும் கண்காணித்து கொண்டிருக்கிறான், கவனித்து கொண்டிருக்கிறான் என்ற இறை பயத்தோடு நாம் வாழ வேண்டிய அவசியம் இருக்கிறது. என்னையும் என்னுடைய பிள்ளைகளிலிருந்தும் ஐவேளை தொழுகை நிறைவேற்றக்கூடியவர்களாக ஆக்கியா அல்லாஹ் என்று அவர்கள் கேட்கிறார்கள். நேற்றைய தினமும் இது போன்ற ஒரு வார்த்தை இடம்பெற்றிருந்தது. நாம் கேட்க வேண்டிய அவசியம். எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போல் இருப்பான் என்று சொல்வார்கள். என்னை போல் இருப்பான் என்றால் என்ன அர்த்தம்? நான் தொழுவது போன்று என்னுடைய பிள்ளை தொழுக வேண்டும். நானும் ஒழுக்க சீலனாக இருக்க வேண்டும், என்னுடைய பிள்ளைகளும் ஒழுக்க சீலர்களாக இருக்க வேண்டும். நானும் மார்க்கத்தை கடைபிடிக்க வேண்டும், என்னுடைய பிள்ளைகள் சந்ததிகளும் மார்க்கத்தை கடைபிடிக்க வேண்டும். இப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும். இதுதான் அந்த வார்த்தையினுடைய ஒரு பொருளாக்கமாக இருக்கிறது. குடும்பத்தை நிர்வாகம் செய்கிறோம், பிள்ளைகளுக்கு சொல்லித் தருகிறோம் இப்படித்தான் குடும்பத்தை நிர்வாகம் செய்ய வேண்டும் என்று. வியாபார ஸ்தலங்களிலே வியாபாரம் பண்ணுகிறோம், பிள்ளைகளை வியாபாரத்திலே பயன்படுத்துகிறோம். எப்படி வியாபாரம் செய்வது, எப்படி நிர்வாகம் செய்வது என்பதை நாம் கற்றுக் கொடுக்கிறோம். இதெல்லாம் தேவையான ஒரு விஷயம், அவசியமான ஒரு விஷயம். இதே போன்றுதான் ஆன்மீக அடிப்படையில் நாம் நினைக்க வேண்டிய ஒரு விஷயம். நாங்கள் தொழுகையாளிகளாக இருந்தால் மட்டும் போதாது, வணக்கசாலிகளாக இருந்தால் மட்டும் போதாது. யா அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகளும் அப்படி திகழ வேண்டும் என்று கேட்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் தருவான். ரப்பனா வ தகப்பல் துஆ என்ற வார்த்தையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பயன்படுத்துகிறார்கள். என்னுடைய ரப்பே, என்னுடைய துஆவை நீ ஏற்றுக்கொள், நீ அனைத்தையும் செவிமடுப்பவனாக இருக்கிறாய், நன்கு அறிந்தவனாக இருக்கிறாய் என்று. அப்படியானால்
நம்முடைய பிள்ளைகள் நல்ல ஒழுக்க சீலர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற உணர்வு, அருமை சகோதரரை பெரியவர்களே, பிள்ளைகளை பெற்றெடுத்ததற்கு பின்னால் மட்டுமல்ல, திருமணம் முடிப்பதற்கு முன்னாலும் கூட, திருமணம் முடித்த நேரத்தில் கூட, இன்னும் பிள்ளைகள் கருவாகுவதற்கு முன்பு கூட இந்த துவாவை நாம் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும். யா அல்லாஹ், நான் திருமணம் முடிக்க வேண்டும், சாலிகான ஜோடிகளை தந்தருள். அதே போன்று அந்த சாலிகான ஜோடிகள் மூலமாக எனக்கு நல்ல சாலிகான பிள்ளைகளை தந்தருள். நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள் அல்லவா, ரப்பி ஹப்லி மின் லதுன்க துர்ரியத்தன் தொய்யிபா இன்னக சமீஉத் துஆ. நிக்காஹ் முடித்து பிள்ளை பிறப்பதற்கு முன்னாலேயே கேட்டார்கள், யா அல்லாஹ், எனக்கு துர்ரியா தையிபாவை தந்தருள், நல்ல பரிசுத்தமான பிள்ளைகளை தந்தருள் என்று கேட்டார். எப்போவுமே நாம் கேட்க வேண்டும். அப்படி கேட்டோம் என்றால் அன்பான பெருமக்களே, நமக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகள் நம்முடைய பெயர்களையும் காப்பாற்றுவார்கள், இந்த இஸ்லாத்தினுடைய பெயரையும் காப்பாற்றுவார். இதை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டும். இப்படியெல்லாம் நாம் கேட்க வேண்டும். இன்றைக்கு பல குடும்பங்களில் மக்கள் நல்ல வணக்கசாலிகளாக இருக்கிறார்கள், தொழுகையாளிகளாக இருக்கிறார்கள். ஜமாத்தை விடுவதை அவர்கள் விரும்புவதில்லை, ஓடோடி வருகிறார்கள் என்றால் அவர்கள் பெற்றோர் அந்த மாதிரி துவா கேட்டிருப்பார்கள் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நம்முடைய மூதாதையர் நாம் நன்றாக வளமோடு வணக்கத்தோடு வாழ வேண்டும் என்று அவர்கள் துவா கேட்டிருப்பார்கள். அந்த துவாவுடைய பலன்தான். இதற்கு முன்மாதிரியாக திகழ்கிறார்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவர்கள் கேட்டார்கள், என்னுடைய சந்ததிகள் தொழுகை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், வணக்கசாலிகளாக இருக்க வேண்டும். நேற்று நாம் சொன்னோம், நபி இஸ்ஹாக், நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அப்படி ஆக்கினான், பரிசாக தந்தான். பரிசாக தந்ததற்காக வேண்டி அவர்கள் நன்றி செலுத்துகிறார்கள் அல்லாஹு. என்னுடைய இந்த வயோதிக காலத்திலேயும் கூட நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிட்டத்தட்ட இளமை பருவத்தை கடந்து முதுமை பருவத்தில் இருந்து கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் அவருடைய துவாக்கள் ஏற்கப்பட்டு தான் இந்த ரெண்டு பிள்ளைகளும் பிறக்கிறார்கள். நபி இஸ்மாயில், நபி இசாக் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறார்கள். அன்பான பெருமக்களே, உனக்கே எல்லா புகழும் என்று சொல்லுகிறார்கள். நேற்று நாம் சொன்னோம் அல்லவா, இந்த இருவர் மூலமாகவும் இறை தூதர்கள் வெளிப்பட்டார்கள் என்று. அதே சமயத்தில் அன்பான பெருமக்களே, அவர்களுக்கு அல்லாஹ் மனசில் தோன்ற செய்தான், உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய உங்கள் சந்ததிகள் எல்லோருமே நல்லவர்களாக இருப்பார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது, வல்லவர்களாக இருப்பார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது என்கின்ற அந்த சிந்தனை இழப்பைத்தான் இப்படிப்பட்ட துவாவும் செய்கிறார்கள். அதன் அடிப்படையில் எல்லோருமே நல்லவர்களாக இருக்கவில்லை. முஸ்லிம்களாக இல்லாதவர் நிறைய பேர் இருந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததிகளை முஸ்லிம்களாக இருந்தவர்களே தொழுகையை நிறைவேற்றாதவர்களும் இருந்தார்கள். அதெல்லாம் குறைஷி குலத்தை சார்ந்தவர்கள். அன்பான பெருமக்களே, அப்படியானால் அவருடைய துவாக்கள் ஏற்கப்பட்டன. இப்ராஹிம், இஸ்மாயில், இசாக் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக சில விஷயங்கள் பெண்டிங் ஆகிவிட்டன. நாம் கேட்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. நாம் கேட்டோம் என்றால் அல்லாஹ் நமக்கு தர போதுமானவனாக இருக்கிறான். இஸ்மாயில், இசாக் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அல்லாஹ் அந்த துவாவை ஏற்றான் அல்லவா. சரி, அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தனக்காக, தன்னுடைய பெற்றோருக்காக, மூமின்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்கிறார்கள் அல்லாஹ்விடத்தில். ஆனால் அவருடைய துவா ஒரு விஷயம் ஏற்கப்படவில்லை. அது என்ன விஷயம்? அவருடைய பெற்றோர் இஸ்லாத்திற்கு வரவில்லை. அவருடைய பெற்றோர், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பெற்றோர் இருக்கிறார்களே, அவர்கள் விக்கிரக ஆராதனையிலேயே பிடிப்பாக இருந்தார். குர்ஆனிலே பல இடங்களில் எப்படியாவது அவர்கள் முஸ்லிம்களாக ஆகிவிட வேண்டும், அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், முஸ்லிம்களாக இருந்தால்தானே பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று அவர்கள் ஆசைப்பட்டார்கள். அந்த ஆசைப்படுவது என்பது தவறல்லவே. இன்றைக்கு சில குடும்பங்களில் சில பேர் முஸ்லிம்களாக வருகிறார்கள். அவர்கள் பெரிய அளவுக்கு பிரயத்தனம் பண்ணுகிறார்கள், தம்முடைய பெற்றோரை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று. இஸ்லாத்தின் போதனைகளை, இஸ்லாத்தினுடைய பண்புகளை எடுத்தோதுகிறார்கள். ஆனால் அந்த பெற்றோர் இருக்கிறார்களே, அந்த மூதாதையருடைய அந்த மூட நம்பிக்கையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இல்லை, அது நமக்கு சரிப்பட்டு வராது என்று. ஆனால் முயற்சிக்க வேண்டுமா இல்லையா? இஸ்லாத்தில் சேர்ந்ததற்கு பின்னாலே துவா செய்ய வேண்டுமா அல்லவா? அப்படி துவா செய்கிற போது, முயற்சி செய்கிற போது பெற்றோர் இஸ்லாத்திற்கு வந்து விடுவதும் உண்டு, குடும்பமே இஸ்லாத்திற்கு வந்து விடுவதும் உண்டு. ஆனால் அதே சமயத்தில் இந்த விக்கிரக ஆராதனையிலே நல்ல ஊறி போனவர்கள், திளைத்தவர்கள், அல்லது அதை விட்டுவிட்டால் நமக்கு பதவி போய்விடும், பட்டம் போய்விடும், அவ்வப்போது தீர்ப்புகள் எல்லாம் வருகிறதல்லவா, மதுரை கோர்ட்டுகளில் சில தீர்ப்புகள் வந்திருக்கிறதல்லவா,
அதுபோன்று சில இழப்புகளை நாம் சந்திக்க நேரிடுமோ என்று நினைக்கக்கூடியவர் இஸ்லாத்திற்கு வராதிருக்கிறார். இஸ்லாத்தை பற்றி நன்கு தெரிந்திருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நம்பிக்கைப்பட்டார்கள், எப்படியும் தம்முடைய பெற்றோர் இஸ்லாத்திற்கு வந்து விடுவார்கள் என்று. என் பெற்றோருடைய பாவத்தை மன்னித்து விடு என்று கேட்டார்கள். ஆனால் எப்போது அந்த பெற்றோர் விக்கிரக ஆராதனையிலே மூழ்கி போயிருந்தார்களோ, வெறித்தனமாக இருந்தார்களோ, அவர்கள் அல்லாஹுடைய விரோதிகளாகத்தான் இறப்பார்கள் என்பது அவர்களுக்கு நிச்சயமாக தெரிந்துவிட்டதோ, துவாவை நிறுத்திவிட்டார்கள். பெற்றோர் இஸ்லாத்தில் சேர வேண்டும், அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்கிற துவாவை நிறுத்திவிட்டார்கள். இந்த வசனம், அவர்கள் துவாவை நிறுத்திவிட்டார் என்கிற வசனம் 9ஆம் அத்தியாயம் 114ஆம் வசனமாக இடம்பெற்றிருக்கிறது. பலம்மா தபையன லஹு அன்னஹு அதுவும் இல்லா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு விஷயம் தெளிவாகிவிட்டது. நிச்சயமாக தம்முடைய தந்தை அல்லாஹுடைய விரோதியாகத்தான் மரணிப்பார் என்கிற அந்த விஷயம் அவர்களுக்கு தெல்ல தெளிவாக தபையன என்றாலே தெல்ல தெளிவாக தெரிந்துவிட்டது என்ற அர்த்தம். தெரிந்துவிட்டதோடு அவர்கள் துவாவை நிறுத்தி கொண்டு விட்டார்கள். ஆனால் நாம் கேட்கின்றோம். காரணம், அவர்களுக்கு தெரிந்தது, அவர்களுக்கு அல்லாஹ் அறிவித்து கொடுத்தான், தெரிந்தது. நாம் கேட்க வேண்டிய கடமைக்கு நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு பக்கம் பெற்றோர், மறுபக்கம் அன்பான பெருமக்களே, இந்த ஆயத்துக்களுடைய ஒரு சாராம்சம் என்னவென்று கேட்டால், நாம் நல்லவர்களாக இருக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகளும் நல்லவர்களாக இருக்க வேண்டும், ஒழுக்க சீலர்களாக இருக்க வேண்டும். இந்த உலக வாழ்க்கைக்கு எப்படி நாம் வழிகாட்டுகின்றோமோ, அந்த ஆளுமை பண்புகளை அவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்கிறோமோ, நிர்வாக திறமையில் நாம் சொல்லித் தருகிறோமோ, அதே போன்று வணக்க வழிபாடுகளிலேயும் அவர்கள் ஈடுபட வேண்டும். நம் பிள்ளைகள், நம் பேரப்பிள்ளைகள், அடுத்தடுத்து பிறக்கப் போகிற சந்ததிகள் எல்லோருமே ஒழுக்க சீரர்களாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு துவாவிலையும் நாம் கேட்க வேண்டும். துவா கேட்கிறோமே, துவாவிலே கண்டிப்பாக இதை நாம் சேர்த்து கொள்ள வேண்டும். யா அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகளையும் சந்ததிகளையும் ஐவேளை தொழுகையாளிகளாக, நோன்பாளிகளாக, வணக்கசாலிகளாக ஆக்கி அருள்புரிவாயாக என்று கேட்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது என்கிற ஒரு விளக்கத்தை இந்த வசனங்கள் நமக்கு தருகின்றன. வாழ்க்கையிலே கடைபிடிக்க அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நல்ல புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி.